முகம் பார்க்குறதுக்கே நல்ல கலராக, நல்ல அழகாக, நல்ல வெள்ளையாக, நல்ல பளபளப்பாக இருக்கணும். முகத்தில் எந்த ஒரு பருக்களும் வரக்கூடாது. முகத்தில் எந்த ஒரு கரும்புள்ளிகளும் வரக்கூடாது. முகத்தில் எந்த ஒரு கருப்பு தேம்பல் அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. முகம் பார்த்தாலே நல்லா பளச்சுன்னு இருக்கணும். முகத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. முகத்தில் என்ன இருந்தாலுமே ரொம்ப அசிங்கமாக காட்டும். வேறு சைடு இருந்துட்டால் கூட தெரியாது. ஆனால் முகத்தில் மட்டும் ஏதோ ஒரு சின்ன கரும்புள்ளி இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று முகத்தில் இருந்தால் அந்த எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அந்த அழகையே அப்படியே அது கெடுத்துரும். அது வராமல் தடுக்கணும். முகம் எப்போவுமே நல்லா பளபளன்னு இருக்கணும். நல்லா ஜொலிக்கணும். நல்லா வெள்ளையாக, நல்ல அழகாக, நல்ல கலராக ஸ்கின்னு இருக்கணும். முகத்தை நல்லா வச்சுக்கணும். இதுக்கு இதை மட்டும் செஞ்சால் போதும். இதை செஞ்சாலே முகம் நல்லா அழகாக இருக்கும். நல்லா பளபளப்பாக இருக்கும். நல்லா வெள்ளையாக இருக்கும். நல்ல கலராக இருக்கும். முகத்தில் பருக்கள் இருந்தாலும் போயிடும். முகத்தில் கரும்புள்ளிகள் இருந்தாலும் போயிடும். இது முகத்துக்கு மட்டும் இல்லை, கருப்பாக இருக்கிற கழுத்து பகுதி, கை கால்கள் எல்லா இடத்துக்குமே இது போடலாம். அவ்வளோ அழகான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முகத்தில் இருக்கிற எவ்வளோ நாள் பட்ட கருமைகளும் சரியாயிடும், போயிடும். ஏன்னா முகம் முகத்தை ரொம்ப அழகாக காட்டும். ஸ்கின்னை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கும். அதுக்கே இதை மட்டும் செஞ்சால் போதும். இதை செஞ்சால் முகம் செம்ம கலர் கொடுக்கும். ஒரு 10 நாள் இதை செஞ்சாலே போதும். ஒரு 10 நாளில் அவ்வளவு அருமையான ஒரு ரிசல்ட் வரும். ரொம்ப கலராகிடும். பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் என்ன போடுறீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அந்த அளவுக்கு முகம் ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அது எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் சரி, வெயிலில் போய் முகம் ரொம்ப வாடி ரொம்ப கருத்து போய் அந்த மாதிரியெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் இதை போடும்போது அவ்வளவு அழகாகிடும். முகம் அவ்வளவு பளிச்சுன்னு வெள்ளையாக நல்லா இருக்கும். முகத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு கசகசா ஒரு 50 கிராம் அளவுக்கு நைட்டே எடுத்து அதை தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சா அந்த கசகசா எல்லாமே மிதக்கிறதெல்லாம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அதை லேசாக அப்படியே ஸ்பூன் வச்சு அலசி விட்டால் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் போயிடும். அந்த கசகசாவை அதுக்கப்புறம் புதுசாக தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டே அந்த கசகசாவை ஊற வச்சுட்டு காலையில் அந்த கசகசாவை எடுத்து ஜாரில் வச்சு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மை மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அதை அரைச்சிட்டு அந்த கசகசாவை எடுத்து தனியாக ஒரு வடிகட்டி வச்சு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை ஆப்பிள், நல்ல பழமாக இருக்கணும். அது நாட்டு ஆப்பிளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அரை ஆப்பிள் எடுத்துக்கணும். அரை ஆப்பிள் எடுத்து அதையும் மிக்சியில் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இந்த கசகசாவில் அந்த ஆப்பிள் ஜூஸையும் கலந்துக்கணும். நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கணும். தண்ணி மாதிரி கலக்கக்கூடாது. அந்த கசகசா அரைச்சி அப்படியே திக்காக வச்சுருக்கணும். தண்ணி ஊற்றாமல் நல்லா லேசாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கணும். இந்த அரை ஆப்பிளையும் அரைச்சி கசகசாவோட நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா கலந்து வச்சுட்டு இதை ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம், எல்லா வயசு உள்ளவங்களும் பயன்படுத்தலாம். இது முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாத்தையுமே நீக்கிடும். முகத்தை நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அப்போ ரெண்டையும் நல்லா கலந்துட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தயிர், நல்ல திக்கான தயிர், தண்ணி இருக்கக்கூடாது, திக்கான தயிர் அதில் கலந்துக்கணும். தயிர் வச்சு நல்லா கலந்துட்டு
நல்லா வந்து கலந்து கொடுக்கணும். தயிரை வந்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் கலக்கணும். ஒரு ஸ்பூன் அதில் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சிடணும். 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை திரும்பவும் எடுத்து திரும்ப ஒரு கலக்கிட்டு முகத்தை வந்து ஃபஸ்ட்டில் நல்லா கழுவிடணும். எந்த ஃபேஸ் வாஷ்னாலும் பரவாயில்ல, போட்டு முகத்தை சுத்தமாக கழுவிடணும். சுத்தமாக கழுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேன் காற்றுல இருந்தால் தானாகவே காயும். துண்டு வச்செல்லாம் அழுத்திட்டு துடைக்கக்கூடாது. அந்த ஈரம் வந்து தானாகவே காயணும். அந்த காயிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணணும். அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே கன்னத்தில் நெத்தியில் இப்படியெல்லாம் 2 கன்னத்தில் லேசாக அப்படியே முகத்தை தட்டி கொடுக்கணும். கொடுத்துட்டு நல்லா தட்டி கொடுத்துட்டு நாம் கலந்து வச்சுருக்கிற இதை வந்து முகத்தில் நல்லா கொஞ்ச நேரத்துக்கு, இது எப்போ போடணுன்னா பகல் நேரத்தில் போடக்கூடாது. இதை வந்து எப்போவுமே வந்து நைட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா முகத்தில் வந்து அப்படியே தேய்ச்சி மசாஜ் பண்ணி கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா முகம், கழுத்து, காது, நெத்தி இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் எங்கெல்லாம் கருமைகள் அதிகமாக இருக்கோ, பருக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கோ, இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். நல்லா மொத்தமாக நல்லா திக்காக நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து 1 மணி நேரத்துக்கு விடணும். 1 மணி நேரத்துக்கு விட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை வந்து லேசான சூடுள்ள தண்ணியில் முகத்தை கழுவணும். தண்ணியில் வந்து லேசான சூடு இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. லேசான சூடான தண்ணியில் முகத்தை கழுவிடணும். முகத்தை கழுவிட்டு உடனே துண்டெல்லாம் வச்சு துடைக்கக்கூடாது. அப்படியே விட்டுடணும். அந்த ஈரத்தோடையே விட்டுடணும். அந்த ஈரத்தோடு விட்டால் கொஞ்ச நேரத்தில் அந்த ஈரமெல்லாம் காஞ்சு போயிடும். ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரத்தில் விட்டால் காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணியை வந்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடணும். மஞ்சத்தூள் போட்டு கொதித்த தண்ணியில் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆவி பிடிக்கணும். முகத்தை காட்டி அப்படியே ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கும்போது முகத்தில் இருக்கிற எல்லா அழுக்கான தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளோ நாள் வந்து அந்த கருமைகளை உருவாக்கிக்கிட்டு இருந்த எல்லாமே வெளியில் வந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு அதை தொடச்சிட்டு நைட்டு வந்து படுத்துக்கணும். அப்போவே வந்து சோப்பெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. நைட்டு தூங்கிட்டு ஃபுல் நைட்டு அப்படி தூங்கிட்டு காலையில் எழுந்து குளிக்க போகும்போது தான் முகத்துக்கு சோப்போ அல்லது எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் ஏதாச்சும் ஒன்று வச்சு முகத்தை கழுவணும். ஒரே நாளில் அவ்வளோ அருமையான ரிசல்ட் தெரியும். ஒரு நாள்லையே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இதை தொடர்ந்து 10 நாளைக்கு செய்யும்போது ரொம்ப ரொம்ப அழகாகிடும். முகம் வந்து சரியான கலர் ஆகிடும். அந்த கருமைகள் எல்லாம் நல்லாவே மறைஞ்சு போயிடும். அந்த பருக்களெல்லாம் இனிமேல் கொண்டும் வரவே வராது. அந்த கருமைகளும் வந்துட்டு வராது. இந்த ஆவி பிடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறைய அழுக்கு வந்து செட் ஆகிருக்கும். ஸ்கின்குள்ளே வந்து அந்த கருமைகளையும் பருக்களையும் உருவாக்கிட்டு முகத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் வந்துட்டு வெளியில் வந்துடும். அந்த ஆவி பிடிக்கிறதுனால முகத்தில் இருக்கிற தண்ணி வெளியில் வர்றதுனால எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அதனால் முகம் வந்து ரொம்ப பளபளப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். அதை நைட்டு ஃபுல்லாக இருந்து காலையில் எந்திரிச்சு கழுவிட்டு பார்த்தா காலையில் எந்திரிச்சு முகத்தை கழுவாமையே கண்ணாடியில் ஒரு தடவை பார்த்தா முகத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் இருக்கும்.
அப்படியே செம்ம கலராக இருக்கும் முகம். பார்த்துச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போய் முகத்துக்கு சோப்பு போட்டு கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துச்சுன்னா இன்னும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்படியே வந்து டெய்லி செய்யலாம். ஒரு 10 நாளைக்கு இதை வந்து டெய்லி செய்யணும். ஏன்னா இது எத்தனையோ வருஷம் வந்து இந்த கருமைகளெல்லாம் இருந்திருக்கும் முகத்தில். ஒரே நாளில் வந்து அது ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டா அது வந்து போகாது. ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து செய்யும்போது அது சுத்தமாக போயிடும். அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் 10 நாளில் போயிடுச்சுன்னு சொல்லி திரும்ப வந்து நம்ம இதை பயன்படுத்த வேண்டாம், இதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடக்கூடாது. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விட்டுடக்கூடாது. 10 நாளைக்கு தொடர்ந்து செய்யும்போது தான் ஒரு சரியான ரிசல்ட் கிடைக்கும். 10 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சு நல்லா ஆயிடுச்சு, ஸ்கின் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆயிடுச்சுன்னு விட்டுடக்கூடாது. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.